வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் மட்டும் இல்லை, மிஞ்சின சாதத்தை வச்சு நைட்டு டின்னராக கூட செஞ்சு சாப்பிடலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு அகலமான பேன் இல்லைன்னா கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தையும் ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து இதுல போட்டு அதோட பச்சை வாசனம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். இப்ப பாருங்க, ஓரளவுக்கு வெங்காயம் அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து அதோட கலரும் ஓரளவுக்கு நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 3 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்துக்கறணும். அப்பதான் நல்லா இருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை இதுல சேர்த்துக்க. அடுத்ததா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அந்த வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கறலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிட்டு வரும். இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இதை ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு வாசனைக்காண்டி கொஞ்சமா கொத்தமல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கறலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கறலாம், இல்லைன்னா புதினாவும் சேர்த்துக்கறலாம், இல்லைன்னா ரெண்டையுமே சேர்த்துக்கறலாம், உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இப்ப பாருங்க, இது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நான் ஏற்கனவே சாதம் வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். அந்த சாதத்தை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். சிம்பிளா செஞ்சாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா வாரத்துல 2 நாள் உங்க பசங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்ப பாருங்க, இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த சாதத்தை அப்படியே எடுத்து லஞ்ச் பாக்ஸ்ல போட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா நைட்டு டின்னரா கூட நீங்க செஞ்சு உங்க பசங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.